வணக்கம். நான் வரலட்சுமி. நாவல் பழம் டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பழம். ஸோ இந்த ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் தான். ஸோ இது சுகரை ஸ்லோவாக ரைஸ் பண்ணும், சடனாக ஸ்பைக் பண்ணாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜம்போலின் ஆல்கஹாலைடு காப்ஸை குளுக்கோஸா மாத்திரை வேகத்தை ரெடியூஸ் பண்ணுது. மற்றும் இதில் இன்சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால கிரேவிங்ஸை கம்மி பண்ணுது. அன்வான்டாக அதனால் நமக்கு எதுவும் சாப்பிட தோணாது. ஸோ டயபெட்டிஸ்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியூரியா, அதாவது அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை. ஸோ இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைகிறது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்றது அந்த முறை நான் சொல்கிறேன். ஸோ இது புளிப்பு துவர்ப்பு இருக்கிறதால ஸோ பகல் டைமில் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இது கூட உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்ணும். ஏன்னா தொண்டை கரகரப்பு சளி பிடிக்காது. ஸோ பழத்தை கொட்டையை காய வைத்து பொடியாக்கி வெந்நீரில் கலந்து குடிப்பதன் மூலமாக சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருது. அது மட்டும் இல்லைங்க, வீசிங், காஃப் இந்த மாதிரி சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க இந்த நாவல் பழத்தை அந்த நேரத்துக்கு தவிர்க்கலாம். நன்றி.